நல்லா பார்க்குது, நல்லா குழந்த மாதிரி மூஞ்சி குழ வேணுகுது, வாரி துண்டு போயிடும் ஓ அப்படின்னு அது அப்படின்னு மேலே சட்டில் கை வச்சோம். உண்மையாகவே சிம்பிள் சார் இருக்கும். திரும்பிட்டு பாரு, ஏய் விஜய் என்ன பண்ணுறேன். சின்ன இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கலன்னா எத்தனை ஸ்கூல் கட்டணும் தெரியுமா? இந்தியா பாத்தியா இருந்தா புத்தியாக இருக்கணும். எங்கள் ஏரியாவில் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா, ஒன்று பாக்ஸிங்கு, இன்னொன்று கபடி, அப்புறம் ஃபுட்பாலு. ரிக்ஷா ஓட்டுற பையனாக இருக்கட்டும், இல்லை அவங்க அப்பா மூட்டை தூக்குற பையனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த 3 கேமில் இருப்பாங்க. இது இல்லாத இன்னொரு கேமில் இருப்பாங்கன்னா அது ஸ்டண்ட்டு. எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான். அண்ணன்கிட்ட இருந்து தான் எல்லாமே எனக்கு கிடச்சிது. பாடி பில்டிங் பண்ணார், அதுவும் இன்ட்ரெஸ்ட்டு. பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாடி பில்டிங் பண்ண ஆரம்பித்தேன். மிஸ்டர் தமிழ்நாடு தொடர்ந்து ஒரு நிறைய காம்படிஷன், எப்படியும் ஒரு 60-70 காம்படிஷன் கலந்துருப்பேன். அதில் நிறைய தோற்றேன், ஒரு சிலது வின் பண்ணேன், மெடல் அது பண்ணேன். சினிமாவில் அந்த பாடி பில்டர்லாம் தேவைப்படுது, வரியா அப்படின்னு கேட்டாங்க. சார் வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூட போனேன். அப்படியே போனேன், சம்பளம் ஏதோ காசு கொடுத்தாங்க, அவங்களோட அப்படியே போயிட்டே இருந்தேன். என்ன படம் பண்ணுறேன்னு தெரியாது, கும்பலில் ஓடுவேன். இதெல்லாம் தான் என்னை வந்து சினிமா கூப்பிட்டு வந்து. விருமாண்டி படம் தான் முதல்ல முகம் தெரிஞ்சுது. பசுபதி சார் கூட அடி இந்த ஃபைட்டில் தான் லாஸ்ட்டில் கமல் சாரை வந்து எட்டி ஒதிக்கிறது, குத்துறது, இதெல்லாம் பண்ணேன். ஒரு சின்ன டைலாக் இருந்தாலும் நம்ம அந்த ஸ்லானா சென்னை ஸ்லாங்கில் அது கொஞ்சம் இழுத்து பேசுனேன் அப்படின்வாங்க. அது கொஞ்சம் அப்படி இழுத்து அப்படி பேசும்போது நல்லா பார்க்குது, நல்லா குழந்த மாதிரி மூஞ்சி குழ வேணுகுது, வாரி துண்டு போயிடும் போ அப்படின்னு. ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது, விஜய் சார்கிட்ட சொல்லும் போது, இல்லை யார்கிட்ட சொல்லும் போது கூட ஒரு பயம் இருக்கும். பயம்னா அவங்க தான் பெரியவங்க, நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க, என்னை போல் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அந்த பயம் இருக்கும். அந்த பயம் இருக்குதுன்னு ஓவராக பண்ணோம்னா இவன் உண்மையாகவே நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். அதை காட்டிக்காமல் அப்படியே தன்னாட்டில் நின்னா திமிருன்னு சொல்லிடுவாங்க. இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும்ல. அதனால் என்ன பண்ணுவேன், முதல்ல போகும்போது ஒரு வணக்கம் போட்டுருவேன். வணக்கம் போட்டு ஆனால் எதனா தப்பி பண்ண அப்படின்ட்டு அப்புறம் கொடுக்கும்போது வாங்கி எல்லாத்தையும் சொல்லிட்டு டேரக்டர் மேலே பழைய போட்டு கொடுத்துட்டு போய்ட்டுருவேன். ஆனால் நான் விஜய் சார்கிட்ட போகிறேன், சத்தியமாக டைலாக் எந்தலாம் அவர்தெல்லாம் சொல்லாரு. சிரிச்சிட்டு விஜய் சார் பயமாக சிரிச்சிட்டாரு. சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு, சூப்பராக பண்ணல, நல்லா இருக்குதுன்னு. வால் படத்துலேயும் அப்படி தான் அப்படின்ட்டு அப்படி மேலே அப்படி தடுவி என்ன பண்ணால் உனக்கு கோவம் வரும் அப்படி சும்மா எல்லோரும் அப்படி அப்படின்னு நான் கை தூக்குறேன், வாப்பா அப்படின்னு கை தூக்குவாங்களே, அதை நான் என்ன பண்ணேன், சும்மா அப்படின்ட்டு அப்படின்னு மேலே சட்டில் கை வச்சோம். உண்மையாகவே சிம்பிள் சார் இருக்கும். திரும்பிட்டு பாரு, ஏய் விஜய் என்ன பண்ணுறேன் கிடுக்கிட்டு ஓடி போய் நான் என் மேலே எந்த தப்பு இல்லை, எல்லாம் இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சார் இல்லை சார் இல்லை சும்மா ஒரு மேனலிசம் சார் அப்படி இப்படின்னு. ஐய் சூப்பராக இருந்தது, நான் நல்லா பண்ணித்தேன் அப்படின்ட்டு விஜய் சிம்பு சார் சொல்லி. தெரியப்படம் முடிஞ்சோடனே விஜய் சார் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு நாள் பிரசாத் ஸ்டுடியோவில் டப்பிங்கு மேக்கப் மேன் சாரை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோம். அவர் போய் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே கூப்பிட்டாங்க. படம் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைலர் ஒன்று எடுத்து காட்டினேன் அவர்கிட்ட. வாங்கி பார்த்தாரு. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு, நீ நீங்கள் என்ன டைரக்டரா இல்லை ஆக்டரா அப்படின்னு கேட்டார். ஐயோ ஆப்பு நானே சிவி வச்சுக்கிறேன்னா நினச்சிக்கிட்டேன். ஏன்னா டேரக்டர்னால் வேலை வராது நடிக்கிறதுக்கு, ஆக்டர்லாம் இந்த வாய்ப்பு போயிடுவோம் இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது இல்லை. அதனால் யோசனை பண்ணாத எதை சொல்லலாம். இல்லைண்ணா இல்லைண்ணா ரெண்டும் தானே, இது வந்து சாப்பிட்றதுக்கு, அது வந்து லட்சிய கனவுண்ணா அப்படின்னா. அப்படியா அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டாரு. நல்லா இருக்குது, நான் செம்மையாக இருக்குண்ணா, மாசாக இருக்குண்ணே, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. அரசியல் இல்லாத கலையே கிடையாது, கலை இல்லாத அரசியலே கிடையாது. கலை சார்ந்து தான் அரசியலே இருக்கும். அரசியலே வந்து கலை சார்ந்து நடக்கிற விஷயங்கள் தான். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் செய்யணுன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வடச்சென்னை நார்த் மெட்ராஸ்லேருந்து பிறந்து வளர்ந்த பையன் நான். அங்கே வாழ்கிற மக்களினுடைய பெயின் இருக்குல்ல, ஸோ அதை நான் நிறைய பார்க்குறேன். ஸோ என் மக்களுக்காக நிறைய செய்யணும் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய பண்ணணும், நிறைய செய்யணும், அது சினிமா மூலயமா செய்யணும்னு ஆசை. தமிழ்நாடு உலக சினிமாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, உலக சினிமாவுக்கு தந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு
இங்கே பாடல்கள் நிறைய பெருகி இருக்குது.